விருச்சிகம் ராசி அன்பர்களை செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட வீரமும் விவேகமும் நிறைந்தவர்களை இனிய வணக்கம். உங்களுடைய ராசி என்பது ஒரு மர்மமான மற்றும் ஆழமான ராசியாகத்தான் அனைவராலுமே பார்க்கப்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிகமாக நடந்து கொண்டேதாங்க இருக்கும். எதையும் சட்டென்று வெளிக்காட்டாத நீங்கள் கடந்த காலங்களில் குடும்ப உறவுகளுக்குள் சந்தித்த போராட்டங்கள் ஒரு போர்க்களத்திற்கு நிகரான சில விஷயங்களை உங்களுக்குள்ள உணர்த்தி கொடுத்திருக்கும். அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ளே தாங்க இருந்து கொண்டேதாங்க இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க சில விஷயங்களை சந்திச்சீங்க, அது எந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் காயத்தை உருவாக்கியது என்று அனைத்துமே நீங்கள் புரிந்து கொண்டும் நடந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். கடந்த காலத்துல குடும்ப உறவுகளுக்குள் சந்தித்த போராட்டங்கள் என்பது உங்களால மறக்க முடியாத ஒரு விஷயங்களாகத்தாங்க இருக்கும். அப்படி நீங்க உறவுகளுக்குள்ள ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன தெரியுமா? விருச்சிகம் ராசியினருக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானமாக எப்போதுமே இருக்கும் மற்றும் குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு வீடாகவும் அது அனைவராலுமே பார்க்கப்படும். கடந்த காலங்களில் இங்கு ஏற்பட்ட கிரக பயிற்சிகளால் உங்களுடைய இரத்த பந்தங்களுக்குள்ளேயே விரிசல்கள் இதுவரைக்கும் விழுந்திருக்கும். அந்த விரிசல்களை நீங்களும் ஒட்ட வைக்கலாம் என்று எத்தனையோ முயற்சிகளை எடுத்து பார்த்திருப்பீங்க. ஆனா உங்களால எதுவுமே முடியாதுங்க. உங்களுக்கு தான் கெட்ட பெயரும் ஏற்பட்டிருக்கும். நீங்களும் பிரிந்து போன குடும்பத்தை எப்படியாவது ஒன்று சேர்க்க வைக்க வேண்டும் என்று இவ்வளவு போராடி பார்த்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு வெறும் ஏமாற்றங்களும் கெட்ட பேரும் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுக்குள்ள கிடைத்திருக்கும். அடுத்ததா மனப்பாதிப்பும் உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்படவோ ஆரம்பித்திருக்கும். நீங்க எப்போதுமே ஒரு பாதுகாப்பு வளையத்தை விரும்பக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே நீங்க நடந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனா உங்களை சார்ந்தவர்களை உங்களுக்கு எதிராக திரும்பிய போது அது உங்களுடைய மனதை ஆழமாக பாதித்திருக்கும். ஏன் இப்படி நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என்று எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில தெரியாது. அது எல்லாமே இவங்க பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு வழியையும் நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பித்திருக்கும். யாரை நம்புவது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய தூக்கத்தை பறிக்க வைத்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்களை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடியும் கொடுத்திருக்குங்க. அடுத்ததான் உங்களுடைய வாழ்க்கையில துரோகங்களும் நடந்திருக்கும். நீங்க உயிராக நினைத்த சில உறவுகள் உங்களுடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு அங்கேயே உங்களை குத்தி இருப்பாங்க. அதுவும் உங்களுடைய முதுகில குத்தி தேவையில்லாத அளவுக்கு உங்களுக்குள்ள மன காயங்களையும் தேடியும் கொடுத்திருப்பாங்க. இது உங்களுக்கு உடல் ரீதியான சோர்வையும் மன ரீதியான ஒரு விரக்தியையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடியும் கொடுத்திருக்குங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அடுத்ததா உங்களுடைய குடும்பத்தை பிரித்த அந்த புதிய நபர் யார் தெரியுமா? உங்களுடைய குடும்பத்தில் எல்லாமே நன்றாக போய்கொண்டிருந்த போது திடீரென ஒரு புதிய மனிதர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைந்திருப்பாங்க. அது ஒரு தூரத்து உறவினராகவோ அல்லது புதிய நண்பராகவோ அல்லது குடும்பத்திற்குள் புதிதாக வந்த ஒரு திருமணமாகி வந்த நபராக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனால் அது யார் என்று உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். அவர் ஏன் இந்த ஒரு செயலை செய்தார், எதற்காக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத சில விஷயங்களையும் தெரிய வைத்தார் என்று உங்களுக்குள்ள இவ்வளவோ கவலைகளும் எவ்வளவோ குழப்பங்களும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அவர் எப்படி தெரியுமா வந்தார்? அவர் ஒரு உதவி செய்வது போலவோ அல்லது மிகுந்த அக்கறை காட்டுவது போலவோ தான் உங்களுடைய குடும்பத்திற்குள் நுழைந்திருப்பார். ஆனால் அவர்களை நீங்க நுழையும் போது எந்த விதமான சந்தேகங்களும் அவர் மீது உங்களுக்கு வந்திருக்காது. ஆனால் இந்த ஒரு நேரத்துல அவர் யார், உங்களுடைய குடும்பத்தை பிரித்த அந்த ஒரு நபர் யார் என்பதை இந்த ஒரு நேரத்துல நீங்க புரிந்து கொள்வீங்க. எப்படிப்பட்ட குட்டையை குழப்பினார் என்றால், இந்த நபரின் ஜாதகத்தில் ராகுவின் அம்சம் அதிகமாக இருந்திருக்கலாம். அவர் ஒருவரிடம் ஒன்று பேசி இன்னொருவரிடம் வேறு ஒன்றை பேசி நாரதர் வேலையை அவர் உங்களுடைய குடும்பத்தில் பார்த்திருப்பார். இதனால் உங்களுடைய குடும்பத்தினரிடையே இருந்த நம்பிக்கையை அவர் சிதைத்திருப்பார். ஒருவருக்கிடையில் சண்டை சச்சரவை இவர் ஏற்படுத்தியும் இதனால் கொடுத்திருப்பார். இதனால் எப்படிப்பட்ட விளைவுகள் தெரியுமா ஏற்பட்டது? ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்ட குடும்பம் இன்று பேசிக்கொள்வதை கூட நிறுத்தியிருக்கும். அந்த புதிய மனிதர் போட்ட விஷ விதையினால் சொத்து தகராறுகளோ அல்லது கௌரவ பிரச்சனைகளோ ஏற்பட்ட குடும்பம் இரண்டாக பிரிந்து ஒரு வேதனையையும் இதுவரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் கூறுவது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா, இனிமேல் நடக்கப் போகிறதா, இல்லை நடந்து கொண்டு இருக்கிறதா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். அதற்கப்புறம் நான் உங்களுக்கு பதிலை கூறுகிறேன். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கூறி நம்முடைய சேனலையும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களும் ஒரு விடிவுக்கான ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கையில் பிறக்கும். ஆனால் அதற்கு நீங்கள் ஒரே ஒரு பரிகாரம் ஒன்றை செய்ய வேண்டும். இந்த எளிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை இந்த வீடியோவின் இறுதியில் கூறுகிறேன். அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் கூறுவதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்கள்
நாட்களில் நடக்க ஆரம்பிக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, வரக்கூடிய இந்த ஒரு தேதி உங்களுக்கு மாபெரும் ஒரு திருப்பு முனையாக மாறிவிடும். உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் சுபக்கிரகங்களின் பார்வை உங்களுடைய குடும்பஸ்தானத்தின் மீது விழப்போகிறது. அதனால உங்களுக்கு போதுமான அளவுக்கு வாழ்க்கையில நன்மைகள் இனிமே நடக்கவும் ஆரம்பிக்கும். எது கேட்டாலும் அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைத்தும் விடுங்க. புதிய நபரை நீங்க இனிமே உங்களுடைய வாழ்க்கையில கண்டறிய ஆரம்பிப்பீங்க. அந்த புதிய நபர் யார் என்பது இதுவரை உங்களுக்கு ஒரு மர்மமாகவே தாங்க இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அது அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. ஆனால் நாளை முதல் அந்த ஒரு நபரின் முகத்திரை தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கிழிந்துவிடும். ஏன் இப்படி நடக்கிறது, எதற்காக இப்படி நடக்கிறது என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படியும் நீங்கள் நடந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அவர்கள் பேசிய பொய்கள் ஆதாரங்களுடன் வெளிப்படவும் ஆரம்பிக்கும். உங்கள் கூடவே இருந்து கொண்டு உங்களை குளிப்பறித்த சில நபர்களுடைய உண்மையான முகங்கள் இனிமேல் வெளிவந்துவிடும். இவ்வளவு காலங்கள் இவரை போய் நம்பினேனே அப்படின்னு உங்களுடைய குடும்பம் மருந்தக்கூடிய சூழல்கள் இனிமே உங்களுக்குள்ள நிச்சயமா தெரியவும் ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய குடும்பத்தை பிரித்த நபர்களும் உங்களுடைய நண்பர்களுக்குள் சண்டை சச்சரவை ஏற்படுத்தி கொடுத்த நபர்களும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இந்த ஒரு நேரத்துல வெளியில் செல்லவும் ஆரம்பிப்பாங்க. இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குடும்பம் ஒன்று சேர ஆரம்பிக்கும். பிரிந்த ஒரு குடும்பம் ஒன்று சேர்ந்துவிடும். பிரிந்து போன குடும்பத்தினர்கள் ஒரு பொதுவான விசேஷத்திலோ அல்லது ஒரு சந்திப்பிலோ மீண்டும் பேச தொடங்கி விடுவீங்க. மனக்கசப்புகள் பனியை போல உருகிவிடும். ஆனால் இந்த ஒரு தேதிக்கு பிறகு எடுக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் உங்களுக்கு சமாதானத்தில் முடிந்துவிடும். எந்த விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்காது. அதே போலத்தான் இந்த ஒரு நேரமும் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கவும் ஆரம்பிக்குங்க. கிரகநிலைகளின் மாற்றமும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே தாங்க நடந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய கிரகங்கள் உங்களுடைய தலைவிதியை மாற்றி அமைக்கப் போகிறது. போதுமான அளவுக்கு வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. செவ்வாயின் பலம் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் பலம் பெறுவதால் உங்களுக்கு புதிய தெம்பானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். எதற்கும் அஞ்சாமல் உண்மையை நீங்கள் உறக்க சொல்லவும் ஆரம்பிப்பீங்க. அடுத்ததா பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றமும் உங்களுக்குள்ள உருவாகிவிடும். குடும்ப பிரிவினை காரணமாக முடங்கி கிடந்த சொத்துக்கள் அல்லது நிதி ஆதாரங்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடி வந்துவிடும். மகிழ்ச்சியின் மீட்சியும் உங்களுக்குள்ள கிடைக்கும். முன்பை விட அதிக ஒற்றுமையுடன் உங்களுடைய குடும்பம் இனிமேல் நல்ல ஒரு நிலைமைக்கு மாறிவிடும். இழந்த ஒரு மகிழ்ச்சியை விட இரட்டிப்பு மகிழ்ச்சி உங்களுடைய வீட்டில் நிலவவும் ஆரம்பிக்குங்க. இதெல்லாம் நிச்சயமாக நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த ஒரே ஒரு எளிய பரிகாரத்தை விருச்சிகம் ராசி அன்பர்கள் செய்தால் போதும். ஒரே ஒரு வெள்ளை நிற காகிதம் மட்டும் இருந்தால் போதும். நான் எழுதுவது போல அந்த வெள்ளை நிற காகிதத்தை எடுத்து வைத்து நீங்கள் எழுதி பாருங்கள். இதனை 27 முறைகள் நீங்கள் எழுத வேண்டும். கருப்பு பேனாவோ ப்ளூ நிற பேனாவோ எது உங்களுடைய வீட்டில் இருக்கிறதோ அதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னை கெடுக்க நினைப்பவர்கள் விலக வேண்டும். என்னை கெடுக்க நினைப்பவர்கள் விலக வேண்டும். என்னை கெடுக்க நினைப்பவர்கள் விலக வேண்டும். இதனை மட்டும் நீங்கள் 27 தடவைகள் 1 2 என்று போட்டு எழுதினாலும் சரி, இல்லை என்றால் ஒரே ஒரு முறைகளில் 27 முறைகள் நீங்கள் எழுதி வைத்தாலும் பரவாயில்லை. ஆனால் இதனை நீங்கள் 27 முறைகள் எழுத வேண்டும். எழுதிவிட்டு அதற்கப்புறம் நீங்கள் மனதார உங்களுக்குன்னு என்ன கவலைகள் கஷ்டங்கள் இருக்கிறதோ அது எல்லாமே தீர்ந்துவிடும் என்று உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் அதிகாலை நேரத்தில் அமர்ந்து இதை நீங்கள் எழுதலாம். எழுதிவிட்டு இந்த பேப்பரின் மீது பேப்பருக்குள்ளே நீங்கள் இந்த ஒரு பேப்பரை மடிக்கும் பொழுது 3 எண்ணிக்கையில் மிளகு எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஒரு மிளகை 3 எண்ணிக்கையில் வைத்து அந்த பேப்பருக்குள் வைத்து நீங்கள் அந்த ஒரு பேப்பரை மடித்து விடலாம். வீட்டிற்கு வெளியே ஒரு மூலையில் நீங்கள் வைத்து விடலாம். வீட்டிற்கு வரக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வீட்டிற்குள்ளே வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், கெடுதல்களை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அது அப்படியே திரும்பி அவர்களுக்கே மாறிவிடுங்க. உங்களுடைய குடும்பத்தில் இனிமேல் தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்கள் இந்த ஒரு செயலை வந்து செய்யலாம். இதை செவ்வாய்க்கிழமை நாட்களில் அதிகாலையில் நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு நன்மைகள் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். இதனுடன் முருகப்பெருமானுக்கு ஒரு வழிபாடையும் நீங்கள் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை அல்லது வரக்கூடிய முருகப்பெருமானுக்குரிய நாட்களில் செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து எலுமிச்சை விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபட்டால் போதுமான அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி அடைவீங்க. இதனை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எது வேண்டுமோ அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். எனவே தவறாமல் முருகப்பெருமானையும் இந்த ஒரு பேப்பர் பரிகாரத்தையும் நீங்கள் செய்து பாருங்கள். வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு வெற்றி பெற்று முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை காத்திருந்து பாருங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பிரிவினை காரணமாக முடங்கி கிடந்த சொத்துக்கள் அல்லது நிதி ஆதாரங்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தேடி வந்துவிடும். மகிழ்ச்சியின் மீட்சியும் உங்களுக்குள்ள கிடைக்கும்.
முன்பை விட அதிக ஒற்றுமையுடன் உங்களுடைய குடும்பம் இனிமேல் நல்ல ஒரு நிலைமைக்கு மாறிவிடும். இழந்த ஒரு மகிழ்ச்சியை விட இரட்டிப்பு மகிழ்ச்சி உங்களுடைய வீட்டில் நிலவவும் ஆரம்பிக்குங்க. இதெல்லாம் நிச்சயமாக நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த ஒரே ஒரு எளிய பரிகாரத்தை விருச்சிகம் ராசி அன்பர்கள் செய்தால் போதும். ஒரே ஒரு வெள்ளை நிற காகிதம் மட்டும் இருந்தால் போதும். நான் எழுதுவது போல அந்த வெள்ளை நிற காகிதத்தை எடுத்து வைத்து நீங்கள் எழுதி வாருங்கள். இதனை 27 முறைகள் நீங்கள் எழுத வேண்டும். கருப்பு பேனாவோ ப்ளூ நிற பேனாவோ எது உங்களுடைய வீட்டில் இருக்கிறதோ அதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னை கெடுக்க நினைப்பவர்கள் விலக வேண்டும். என்னை கெடுக்க நினைப்பவர்கள் விலக வேண்டும். என்னை கெடுக்க நினைப்பவர்கள் விலக வேண்டும். இதனை மட்டும் நீங்கள் 27 தடவைகள் 1 2 என்று போட்டு எழுதினாலும் சரி, இல்லை என்றால் ஒரே ஒரு முறைகளில் 27 முறைகள் நீங்கள் எழுதி வைத்தாலும் பரவாயில்லை. ஆனால் இதனை நீங்கள் 27 முறைகள் எழுத வேண்டும். எழுதிவிட்டு அதற்கப்புறம் நீங்கள் மனதார உங்களுக்குன்னு என்ன கவலைகள் கஷ்டங்கள் இருக்கிறதோ அது எல்லாமே தீர்ந்துவிடும் என்று உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் அதிகாலை நேரத்தில் அமர்ந்து இதை நீங்கள் எழுதலாம். எழுதிவிட்டு இந்த பேப்பரின் மீது பேப்பருக்குள்ளே நீங்கள் இந்த ஒரு பேப்பரை மடிக்கும் பொழுது 3 எண்ணிக்கையில் மிளகு எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஒரு மிளகை 3 எண்ணிக்கையில் வைத்து அந்த பேப்பருக்குள் வைத்து நீங்கள் அந்த ஒரு பேப்பரை மடித்து விடலாம். வீட்டிற்கு வெளியே ஒரு மூலையில் நீங்கள் வைத்து விடலாம். வீட்டிற்கு வரக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வீட்டிற்குள்ளே வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், கெடுதல்களை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அது அப்படியே திரும்பி அவர்களுக்கே மாறிவிடுங்க. உங்களுடைய குடும்பத்தில் இனிமேல் தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்கள் இந்த ஒரு செயலை வந்து செய்யலாம். இது செவ்வாய்க்கிழமை நாட்களில் அதிகாலையில் நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான